ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு. வணக்கம். சிபிஎம் மீடியா. கேரளாவில் வைரலாக போய்கொண்டிருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில பாலியல் தொந்தரவு அதிகமாக சில விஷயங்களை இன்னைக்கு பெரிய சீண்டலாக இன்னைக்கு கொடுத்து கொண்டிருக்கு. அதாவது கேமா கமிட்டின்னு தொடங்கி பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை அங்க கொடுக்கணும், சினிமா நடிகைகளுக்கு ஒரு அந்தஸ்து பாதுகாப்பாக இருக்கணும் சொல்லி ஒரு கேமா கமிட்டியை தொடங்கி இருக்கிறது. இந்த கேமா கமிட்டி இதை தொடங்கிய பிற்பாடு தான் அந்த சங்கத்துல இருந்த அம்மா சங்கத்துல இருந்த மோகன்லால் அந்த சங்கத்திலிருந்து ராஜினாமா பண்ணதான் இவன் பெரிய ஒரு கைலட்டாக பெரிய மலையாளத்துல பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் மோகன்லால் ஒரு நடிகர் இதுல ராஜினாமா எதுக்கு பண்ணணும், இந்த கேஸ் மூலமாக அவர் ஏன் விலகி போகணும், இப்படிப்பட்ட கொஸ்டின்கள் இப்ப கேரளா மக்கள் மத்தியில, கேரளா சினிமா நடிகைகள் மத்தியில, இந்திய சினிமா நடிகைகள் மத்தியிலும் இந்த கேள்விகள் எழுந்திருக்கிறது. இது அத்தனையும் ஒரு கோழைத்தனம் என்று நடிகை பார்வதி பேசியிருப்பதும் மிக பிரமாண்டமாக வைரலாகிக் கொண்டே இருக்கிறது. இதை பற்றி சமந்தாவும் பேசியிருப்பது பெரிய ஒரு வைரலாக இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு சட்டம் இத்தனை நாட்களாக இருந்து இப்போது இந்த சட்டம் ஒரு ஆரம்ப விதியாக இருக்கிறது என்று சமந்தா பேசியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கொஸ்டின்களை தான் நம்ம இந்த விளக்கத்தை இந்த வீடியோல நமக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு. கேரளாவில் இந்த பாலியல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது கேரளா மக்கள் நடிகர்கள் மட்டும் அல்ல. இந்த விஷயம் இந்தியா முழுவதும் இந்திய நடிகர்கள் மத்தியில் ஹாலிவுட் சரி, ஹாலிவுட் சரி, மல்லிவுட் சரி, எல்லா யுட்டிலையும் கூட இந்த சம்பவங்கள் நடக்கத்தான் செய்கிறது, நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இது நமக்கு அன்னைக்கே சொன்ன மாதிரி தான். இது இன்னைக்கல்ல என்னைக்கல்ல, பல வருடங்களுக்கு முன்ன இந்த சம்பவங்கள் நடப்பது நமக்கு தெரியும். ஆனால் அத்தனையும் அன்னைக்கு உள்ள காலகட்டங்கள் சில விஷயங்கள் நமக்கு தெரிய வரல. ஆனா இன்னைக்கு தெரிய வந்திருக்கிறது. அதை பற்றி உள்ள விளக்கம் தான் நம்ம இந்த வீடியோல பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு சில விஷயங்கள் இருக்கிறது, சில சம்பவங்கள் தெரிய வரும். அதுவரைக்கும் நமக்கு சில விஷயங்களை உடைப்போம், அதுவரை காத்திருப்போம். ஆக்டர்ஸுகளுக்கு பாதுகாப்பாக உருவாக்கப்பட்ட கேமா கமிட்டி அந்த கமிட்டியை தொடங்கிய பிற்பாடு பிருத்திவிராஜ் அந்த கமிட்டிக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்தாரு. இப்போது அவர் எப்படி இருக்கிறான்னு தெரியல. ஆனா அந்த கமிட்டிக்கு சப்போர்ட் கொடுத்த பிருத்திவிராஜ் மேல சின்ன ஒரு உரசல் ஏற்பட்டு இருக்கிறது. அதையும் பிருத்திவிராஜ் எப்படி சமாளிக்க போறானே நமக்கு புரியல. ஆனா இந்த கமிட்டியில இருந்து, இந்த அம்மா சங்கத்துல இருந்து இந்த சம்பவம் கேரளா பாலியல் சீண்டல் உருவாக்கிய இந்த கமிட்டிக்கு வந்த பிறகு அம்மா சங்கத்துல இருந்த மோகன்லால் முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்தவர் எதுக்கு ராஜினாமா பண்ணான்னு தான் இப்ப பெரிய ஒரு வயலட்டாக போயிட்டு இருக்கு. மோகன்லால் பண்ணது ஒரு கோழைத்தனம் என்று நடிகை பார்வதி, சமந்தா, இப்படி பல நடிகைகள் பேசி வருகிறார்கள். இந்த பேச்சுக்கு கண்டிப்பாக மோகன்லால் பதில் சொல்லி ஆக வேண்டும். ஏன்னா மலையாள இண்டஸ்ட்ரியிலே பெரிய ஒரு பலம் பெறும் நடிகைகள், அவர்களுக்கு இப்படிப்பட்ட தவறுகளும் தப்புகளும், இங்கே பாலியல் சம்பவங்கள், பல சீண்டல்கள் நடந்திருக்கிறது. இதை பெரிய நடிகராயிருந்து தட்டி கேட்பதை விட்டுட்டு இப்படி ஓடி ஒளிந்து இருப்பது நியாயம் கிடையாது என்று மக்கள் மத்தியிலும் நடிகைகள் மத்தியிலும் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இதை ரொம்ப கீழ்த்தரமாக பார்க்கிறார்கள். மோகன்லால் ஏன் இப்படி பண்ணணும், அதற்கான முழு பொறுப்பும் காரணமும் நமக்கு தெரியல. ஆனா இந்த விஷயத்துல மோகன்லால் இப்படி விலகி நிற்பது அது மிகப்பெரிய தவறுதான். மம்முட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் இன்னும் சிக்கியதே இல்லை என்று கேரளா நடிகைகளும் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி பல சம்பவங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் இந்த கேரளா சினிமா எப்படி எடுத்துக்கொள்ள போகிறது. ஆனா இந்த கேரளா சினிமா மத்தியில மட்டும் இந்த சம்பவம் நடந்தது நமக்கு எடுத்துக்கொள்கிறோம். ஆனா இதே விளக்கமாக இந்த சம்பவம் இந்திய நடிகைகள் மத்தியிலும், இந்திய சினிமா வட்டாரத்திலும் இந்த சம்பவம் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படித்தான் இந்த விஷயம் நம்ம ஆழமான ஒரு கருத்தை கொண்டுள்ளது. இந்த கேமா கமிட்டி மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலான ஒரு கமிட்டியாக ஆரம்பிச்சிருக்கிறது தான் இன்னைக்கு பெரிய நடிகையான சமந்தாவும் இதை பாராட்டி வலுவாக அதில் சேர்த்திருக்கிறார். ஆனால் இந்த விஷயத்தை பற்றி இன்னும் பெரிய பெரிய நடிகைகள் இன்னும் இருக்கிறார்கள். பல சம்பளங்கள் வாங்கும், கோடிக்கணக்கில் சம்பளங்கள் வாங்கும் நயன்தாரா, அப்படி பெரிய நடிகைகள் இன்னும் இதை பற்றி பேச முன்வரவில்லை. காரணம், இதில் பாலியலில் அவர்களும் இருந்திருப்பார்கள். அவர்கள் எப்படி இருந்திருக்கார்கள், நம்மளை இதில் இறங்கி நம்மளை பற்றி யாரும் பேசக்கூடாது என்பதற்கான சில விஷயங்களில் அவர்கள் ஒதுங்கி இருக்கிறார்களா என்பதும் நமக்கு தெரியல. ஆனால் போக போக இதில் உள்ள விளக்கங்களும் பல விஷயங்களும் வெளியே வரும்.
கண்டிப்பாக இந்த விஷயம் பெரிய ஒரு தாக்கத்தை சினிமா வட்டாரத்தில் ஏற்படுத்தும் என்பதில் மீண்டும் சொல்கிறேன், எந்தவித சந்தேகம் இல்லை. இது முக்கியமான நம் தமிழ் சினிமாவில் சரி, இந்திய சினிமாவில் சரி, இப்படி ஒரு தாக்கத்தினால் தான் நம்ம கண்டிப்பா மீண்டு எழ வேண்டும். இப்படி நமக்கு கடந்த காலங்களிலே பார்த்திருக்கிறோம். நிறைய நடிகர்கள் தற்கொலை பண்ணியிருக்கிறார்கள், நிறைய நடிகைகள் தற்கொலை ஆயிருக்கிறார்கள் என்ற கேசுகளை நம்ம மூடி மறைத்திருக்கிறோம். அப்படித்தான் பாவனா விஷயங்களில் சில சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அவருக்கான பாலியல் சீண்டல்கள், அவர்கள் தப்புகள் எதனால் இது உள்வாங்கி நடந்தது. பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் இப்படி தவறு செய்யும் போது சின்ன நடிகர்கள், இப்போது வந்திருக்கும் நடிகைகள் எந்த அளவுக்கு ரீச்சாக போய்கொண்டிருக்க போகிறார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஊண்டுதலாக இந்த சட்டம் இருக்கும். அதனால் இந்த கேமா கமிட்டி ரொம்ப ஒரு தூண்டுதல் மட்டுமல்ல, ரொம்ப ஒரு உருக்கமான ஒரு செயலாக இது இருக்க போகிறது. பாதுகாப்புக்கு ஒரு இணையாக இருக்க போகிறது. இதை கேமா கமிட்டியை விட பாதுகாப்பு சட்டம் என்று சொல்வதுதான் மிக நல்லது என்று நான் சொல்கிறேன். அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்வி கேட்கணும்னு தோணுச்சுன்னா நம்ம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நான் அதை பற்றி உங்களுக்கு விளக்கத்தை கொடுப்பேன். அனைவருக்கும் வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு